நம்ம தான் அந்த திருப்பூரில் ஃபுல்லாகவே ஃபாகர் சிஸ்டம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால ஏசி போட முடியல. இந்த மாதிரி ஷெட்டு இதில் வந்து ஏசி போட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஏதாவது ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த வாட்ரு ஸ்ப்ரே சிஸ்டம் நம்ம தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது காஸ்ட்டும் கம்மி, லோ ப்ரைஸில் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸும் கம்மி, ஒரு ஏசி போட்ட கிளைமேட்டு கொண்டு வந்துடும். லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹோல்சேல் ரேட்டில் தான் பண்ணுறோம். இது மக்கள் எல்லாத்துக்குமே வெயிலோட தாக்கத்தை அப்படியே குறைச்சி நல்லா ஒரு கூலிங்காக கொடுத்துருது. கார்மெண்ட்ஸு, பிரிண்டிங்கு, ஸ்டிச்சிங்கு, நிட்டிங்கு எல்லா இடத்துலையுமே பண்ணி கொடுக்குறோம். பேக்கரியிலையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர் ஹவருக்கு 1 லிட்ரு தான். 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் 24 லிட்ரு 25 லிட்ரு அந்தளவுக்கு தான் தண்ணி யூசேஜ் ஆகும். மற்றபடி நம்ம தேவையான இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டிக்கலாமாங்க சார்? இது ஹைட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு 3 அடி ஹைட்டு வரைக்கும் நம்ம டாப்பில் ஃபிட் பண்ணி ஒரு 3 அடி ஹைட்டு வரைக்கும் வாட்டராக வரும். ஒரு 3 அடிக்கு கீழே அப்படியே ஸ்ப்ரேவாக மாறி அப்படியே காற்றா போயிடும். கீழே வந்து கூலிங் கிளைமேட்டு மட்டும்தான் இருக்கும். பீஸெல்லாம் நனையுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இது பீஸெல்லாம் நனையாது. ஓரளவு ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா பீஸ் நனையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தண்ணி வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான். அந்தளவுக்கு தான் பம்பு எல்லாமே மெட்டீரியல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னா அதுக்கு ஒரு மாதிரி பண்ணி கொடுப்போம். பேக்கரி அந்த மாதிரினா ஒரு மாதிரி பண்ணி கொடுப்போம். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் காஸ்ட்டு ஒரு 1000 2000 அந்த மாதிரி தான் வேரியேஷன் வரும். பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் வராது. ஒரு ஏசி போட்ட கிளைமேட் வந்துடும். இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாகவே தப்பிச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே நான் திருப்பூரில் ஒரு 200 இடத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல தம்பி, இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. கரண்ட்டு பில்லும் கம்மி, ஒரு டியூப் லைட்டு கரண்ட்டு தான். நல்லா ஓனருமே வந்து ஓகே பரவாயில்ல, இந்த சிஸ்டம் நல்லாயிருக்கு. ஒரு ஏசி போட்டோன்னா இந்த காலுக்கு ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே வரும். ஆனால் இது வந்து ஒரு 10,000 12,000 அந்த ரேஞ்சு மினிமம் பட்ஜெட்லேயே முடிஞ்சிருது. இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். இது ஓகே, எங்களுக்கு நல்லா இருக்குது, இது பக்காவாக இருக்குது, அடுத்தடுத்த யூனிட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கூட நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 200 ஆர்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே தங்கியிருந்து தான் இன்னும் 1 மாதம் வேலை பார்க்க போகிறோம். என் பேர் விஜய். இங்கே தான் காவலிப்பாளையத்தில் நம்ம பிரிண்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெயில் சம்மர் காரணத்தினால மக்கள் யாரும் அதிகமாக வேலைக்கு வர்றது யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம இந்த ஸ்ப்ரே சிஸ்டம் போட்டோம். மக்கள்லாம் ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு சூப்பராக இருக்குது, நான் வந்து வேலைக்கு வரேன் நிறையா பேர் சொல்கிறாங்க. வெயில் தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. கரண்ட்டு பில்லும் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி ஸ்ப்ரேயாக வருவது இன்னும் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தான் பிடிக்குது. மக்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ப்ரே சூப்பராக வந்துகிட்ருக்கு. டிசைன்லாம் ஒன்றும் அடையலை, ரன்னிங்கில் அது பாட்டில் போயிட்டே இருக்குது. இப்போ இது நீங்கள் போட்டதுனால உங்களுக்கு இந்த கரண்ட்டு செலவு, அப்புறம் இந்த ஒர்க் பண்ணுற நேரம் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கா? கரண்ட்டு செலவுலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? கரண்ட்டு செலவுலாம் ரொம்ப கம்மி தான். அது கரண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வாட்ரு தான் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டரு இது மட்டும் தான் பிடிக்குது. ஸ்ப்ரே நம்ம கொடுக்குறனால இந்த டிசைன் அடையாமல் கொஞ்சம் ரன்னிங்கில் நல்லா போயிட்டுருக்கு. அடையாமல் எதுவும் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. கொஞ்சம் பீஸ் விரிக்கிற லேபர்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.